மா அதிர்ஷ்டங்கிறது வந்து எந்த நேரத்துல வேணா மனுஷனுக்கு வாழ்க்கையில புரியுதா, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம வந்து விடாமுயற்சி தன்னம்பிக்கை ரெண்டு கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு அடுத்தது அந்த அதிர்ஷ்டம், புரியுதா? நம்ம விடாமுயற்சி தன்னம்பிக்கை இல்ல, சரி அதை பாட்டு வரோம், அது இருக்கும், நம்ம பார்க்கலாம், சோம்பேறித்தனமா இருந்தா அது வரதுக்கு சான்ஸ். தம்பி நான் சொல்றதை கேளுடா. அதிர்ஷ்டம் நீ போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சா உனக்கு அதிர்ஷ்டம் வருமா, இல்ல நீ வீட்டுல ஜாலியா பத்துக்குன்னு காலாட்டிக்கினே இருந்தா உன்னை தேடி அதிர்ஷ்டம் வருமா? அது சொல்றா. அதிர்ஷ்டம் வந்து நம்ம கண்டிப்பா போய் உழைக்கணும், வேலையை தேடி போய் அந்த இடத்துல வேலை செய்யணும். நமக்குன்னு ஒரு டைம் வரும்போது அதை நம்மள தூக்கி விடும். சரி, அப்ப அதை யார் தடுத்தாலும் அது நிக்காது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மேல அப்பா. ஆக மொத்தத்துல இதுக்கு தேவை இல்ல தம்பி, ஆக மொத்தத்துல இதுக்கு தேவை என்னது? விடாமுயற்சி தன்னம்பிக்கை உழைப்பு. ஆமா, விடாமுயற்சியும் உழைப்பு தான் தேவை. வீட்டுல பத்து குண்டா சோற போட்டு சாப்பிட்டா எங்க அதிர்ஷ்டம் வரும்? அது வர கரெக்ட். ஆனா சில பேருக்கு குருட்டு அதிர்ஷ்டம்னு ஒண்ணுக்குது, அது குண்டான சோத்தை சாப்பிட்டு வீட்டுல படுக்கிறவங்க வரும். எப்படி வரும்னா, ஒரு வீட்டுல அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருக்கும் சொல்ல, அவர் அப்பாவோட ஃப்ரெண்டு டைரக்டர் வராரு. சரி, நல்ல பெரிய சங்கர், அது மாதிரி பெரிய ஃபேமஸான டைரக்டர் உள்ள வராரு. சரி, வந்து பக்கம் எல்லாத்தையும் கலகலா சிரிச்சு பேசிட்டு அந்த குண்டா போட்டு படுத்து தூக்கி சோம்பேறிய அதை பாப்பாரு. அவரு பாத்துட்டு அவரு கண்ணுல அதுதான் போடும். நீங்க எல்லாரும் கலகலக்கு நல்லா சிரிக்க எல்லாம் அந்த அம்மா மட்டும் ஒரு மாதிரி, அது எப்ப மாத்தான் இப்படிதாங்க, யார்ட்டையும் பேசாத ஓட்டாத ஒரு சோம்பேறி, இதுக்கு விளங்காத அந்த அம்மா என் படத்துல கேரக்டா போறேன்னு. அதான் அதெல்லாம் சும்மா கதை, புரியுதா? அதெல்லாம் நடக்காது, கண்டிப்பா நடக்கும். அதெல்லாம் நடக்காது. அது நான் என்ன சொல்றேன்னா, மொத்தத்துல எது இருந்தாலுமே அந்த இடத்துல உழைப்பு தேவை. கண்டிப்பா உழைப்பு கண்டிப்பா தேவை, எந்த மாற்றம் இல்ல. சீக்கிரம் வந்துடும். தட்டுல சோறு இருந்தாலும் சோறு வாயில கம்சா போகுமா? அந்த இடத்துல கையில தானே எடுத்து வேலை செய்யணும். அந்த இடத்துல கைக்கு ஒரு உழைப்பு இருக்குதுல்ல. ஆமா, சோறு நான் புடிச்சுக்கிறேன், நீ நேரம் வாய்க்குள்ள போய் நேருன்னா போகுமா? சரி, நீ சொல்ற. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நீ சொல்லும் போது நான் கம்மி இருந்தேன். ஒரு பெரிய ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் உட்காந்துக்கிறாங்க. உட்கார்ந்தவங்க எல்லாருமே சோம்பேறி. அதுல சரி உட்கார்ந்து எல்லாருமே சோம்பேறி. ஒரு பெரிய ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் வரார், மினிஸ்டர் மாதிரி. அவர் வந்து எல்லாரையும் பாக்குறாரு. என்னப்பா சோம்பேறிங்க மாநாடா? ஆமாங்க சோம்பேறிங்க மாநாடா அப்படின்றாங்க. அப்ப எல்லாரையும் பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு கேக்குறாரு, நீங்க எல்லாம் சோம்பேறியா, உங்களை ஒருத்தர் தலைவரா தேர்ந்தெடுக்கலாம்னு இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் வந்து பேசுறாரு. அப்ப என்ன பண்றா, இருந்துல 200 பேர்ல 199 பேரை கை தூக்கிட்டாங்க. ஐயா என்ன தலைவரா போடுங்க, என்ன தலைவரா போடுங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் கை தூக்கல. உடனே பார்த்தா உண்மையிலே அவன் தான் சோம்பேறி, அவன் தான் தலைவனா போக. நீங்க வாங்கன்னா எல்லாரும் கை தட்டணும். இதுதான் அதிர்ஷ்டம். ஐயோ, அதிர்ஷ்டம்ன்றது வேறடா தம்பி. இப்ப நீ வந்து ஒரு கம்பெனிக்கு ஓனரு, நானும் இவங்களும் உங்க கம்பெனில வேலை செய்யறோம். இப்ப எங்க 2 பேருக்கும் ஒரு வேலை இருக்குது. இது வந்து விஷ்ணு பிரியா கொடுத்த வேலை, இது எனக்கு கொடுத்த வேலை. இப்ப இந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு 10 லட்சம் லாபம். அந்த வேலையை அவங்க முடிச்சு கொடுக்கலாம், அந்த வேலைக்கு உண்டான நஷ்டம் ஆச்சா. இப்ப நான் இந்த வேலையை சீக்கிரமா முடிச்சு கொடுத்தேன்னா உங்க கையில 10 லட்சம் வந்துருச்சு. அப்ப அது அதிர்ஷ்டம்வீங்களா, இல்லன்னா வந்து இது சும்மாவே உட்காந்துட்டு அதிர்ஷ்டமா வருமா இருமா அப்படின்னு சொல்லுவீங்களா? அது உழைப்புன்னு. அதான் உழைப்பு தான், அதுக்கு உண்டான ஊதியம் வந்து. அடே தம்பி, உழைப்பு இருந்தா தம்பி அந்த இடத்துல அதிர்ஷ்டம் வரும். அதிர்ஷ்டம்ன்றது வேற, உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கிறது வேற. ஐயோ, இப்படி 10 லட்சத்துக்கு மேல 3 மடங்கு கிடைக்குது, அது பேர் தான் அதிர்ஷ்டம். சரி, சும்மா வீட்டுல உட்காந்து இருக்கும் போது டே குமார் வாடா உன்னை ஷூட்டிங் கூட்டிட்டு போற யாராவது சொன்னாங்களா? இல்லையே. அப்ப அந்த இடத்துல என்ன தேவைப்பட்டுச்சு நம்மளுக்கு? எனக்கு வந்து உழைப்பு போய் பார்க்கணும். அதுதான் எல்லாத்துக்குமே உழைப்பு உழைப்பு உழைப்பு. இப்ப ஒரு வேலை நம்ம போய் தேடி போறோம்னா, எவனு இந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க, பூனா வீடு அங்க இருக்குன்னு என்ன யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல நான் ஒரு விடாமுயற்சி, ஒரு விடாம ஒரு உழைப்பு போட்டால் மட்டும்தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதை விட்டுட்டு குரு போறாரு, இவர் போறாரு, அவர் போறாரு, சுக்கிரன் என் வீட்டுக்கு வராரு, வரமாட்டாரு. உழைப்பு போடாம இன்னைக்கு யாரு நமக்கு செய்வாங்க? உழைப்பு உழைப்பு உழைப்பு.